இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்கும் சட்டம் ஏதும் இல்லை. குழப்பத்தை தவிர்க்க தெளிவாக பேசுங்கள். ஊராட்சி மன்றங்களுக்கு ஜாக்கிம் அறிவுரை. மலேசியாவில் ஹலால் சான்றிதழுக்கான விண்ணப்பம் தொடர்ந்து தன்னார்வ முறையிலேயே தொடரும். அந்த விஷயத்தில் எந்த தரப்பையும் கட்டாயப்படுத்தும் சட்டங்கள் இல்லை என மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு முறையான ஜாக்கிம் தெளிவுபடுத்தியுள்ளது. மலேசிய ஹலால் சான்றிதழானது அதன் அனைத்து தர நிர்ணயங்களுக்கும் தேவைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு தயாராக உள்ள தரப்புகளுக்கு பொதுவானது. ஹலால் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து கட்டி காக்கப்படுவதை அந்த சான்றிதழ் உறுதி செய்வதாக ஜாக்கிம் தலைமை இயக்குனர் டாக்டர் சிராஜுதீன் ஷுஹைமி தெரிவித்தார். கிளந்தானில் ஊராட்சி மன்றம் ஒன்று வியாபார உரிமத்தை புதுப்பிக்க விரும்பும் உணவு மற்றும் பானங்களை விற்கும் கடைகள் கட்டாயம் ஹலால் சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் என விதிமுறை கொண்டு வந்திருப்பது குறித்து கேட்டபோது அவர் அவ்வாறு பதிலளித்தார். சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றத்தின் நடவடிக்கையை அதன் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதியில் ஹலால் சான்றிதழ் வைத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒரு முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். ஜாக்கிம் கூட உணவக நடத்துனர்கள் ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பதை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. காரணம், ஹலால் சான்றிதழை வைத்திருப்பது பொருட்கள் மற்றும் சேவை தரத்தை உறுதி செய்வதோடு சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்துகிறது. ஆனால் வியாபாரிகள் மற்றும் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க இது குறித்து தெளிவான விரிவுரை விளக்கத்தை வழங்க வேண்டியது ஊராட்சி மன்றத்தின் கடமை என்றார் அவர். புத்ரஜயா டோல் சாவடியில் தொழில்நுட்ப கோளாறு. மெக்ஸ் நெடுஞ்சாலையில் நிலைக்குத்திய காலை போக்குவரத்து. மெக்ஸ் நெடுஞ்சாலையில் இன்று காலை மின்னியல் டோல் கட்டண முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் போக்குவரத்து நிலைக்குத்தியது. இதனால் வேலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் புத்ரஜயா டோல் சாவடியில் நீண்ட வரிசையில் கடும் ஏமாற்றத்தில் இருந்தனர். காலை 6:10 மணியில் இருந்தே RFID டச் அண்ட் கோ ஓப்ஸ் எனப்படும் டெபிட் அட்டையின் மூலமாக டோல் கட்டணம் செலுத்தும் முறைகள் அந்த தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டதாக மெக்ஸ் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனம் கூறியது. காலை 7 மணி வரையிலும் பாதிப்பு நீடித்துள்ளது. மற்ற பாதைகள் வழக்கம் போல் செயல்பட்டன. எனினும் காலை 7:30 மணி வாக்கில் கோளாறுகள் சரி செய்யப்பட்டு அதனை டோல் மக்களுக்கு உதவும் வகையில் செயல்பட தொடங்கியதாக மெக்ஸ் தெரிவித்தது. புகிட் மேதாஜாம் உணவக பணியாளரை குப்பை தொட்டி மூடியால் தாக்கிய ஆடவன் கைது. புகிட் மேதாஜாமில் உணவு கடை பணியாளரின் முகத்தில் குத்தி குப்பை தொட்டியின் மூடியால் தலையில் தாக்கிய ஆடவர் கைதாகியுள்ளார். மாஜாங் புபோக்கில் உள்ள ஒரு உணவகத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:45 மணி அளவில் நிகழ்ந்த அந்த சம்பவம் முன்னதாக வைரலானது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் 36 வயது சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இருவரும் தனிப்பட்ட வகையில் ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வே அச்சம்பவம் நடப்பதற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. மாறாக சமூக வலைதளங்களில் கூறப்படுவது போல் அது ஓர் இன விவகாரம் அல்ல என செவரகுவை தெங்கா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹெல்மி ஆர்எஸ் தெரிவித்தார். மேல் விசாரணைக்காக அவ்வாடவர் ஒரு நாள் தடுத்து வைக்கப்படுவார். தேவோ ஐஸ் லிச்சி 15 ரிங்கிட்டா வாடிக்கையாளர் கோபம். தேவோ ஐஸ் லிச்சி பானத்தை வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவர் அதற்காக 15 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்பட்டது குறித்து பெரும் அதிருப்தி மற்றும் கோபம் அடைந்துள்ளார். டிக்டாக் பயனர் ஒருவர் இந்த அதிர்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அந்த பானத்தின் விலை 8 ரிங்கிட்டை விட அதிகமாக இருக்காது என்றும் கூடியபட்சம் அதிக விலை 8 ரிங்கிட்டாக இருக்கும் என்றே எதிர்பார்ப்பதாகவும் இறுதியில் விலை கண்டு அதிர்ந்துவிட்டேன் என அவர் தெரிவித்தார். அதிகபட்சமானது இந்த டிக்டாக் படத்தின் தலைப்பில் அவர் பதிவிட்டுள்ளார். இரண்டாவது படத்தில் அவர் தனது பானத்திற்கான ரசீதையும் பகிர்ந்து கொண்டார். அதன் விலை 15 ரிங்கிட்டை காட்டியது. இந்த இடுகை குறித்து பலர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அந்த விலைக்கு நாங்கள் மற்ற இடங்களில் 3 முதல் 4 பொருட்களை பெறலாம் என ஒரு பயனர் கருத்துரைத்தார். இந்த தேஓ ஐஸ் இலைச்சி பானம் பண்ணையில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அதனால்தான் அதன் விலை அதிகமாக இருக்கிறது என்று இடகர் என்ற பயனர் கிண்டல் செய்துள்ளார். பல பயனர்கள் வாடிக்கையாளரை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவு அமைச்சில் முறையான புகார் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். எவ்வாறு செய்வதன் மூலம்
இந்த விவகாரத்தை அமைச்சு முறையாக விசாரிக்க முடியும் என்றும் அவர்கள் வழிகாட்டினர். பெக்கானில் 2 கார்கள் மோதிய விபத்தில் பெண் உதவி மருத்துவர்கள் அதிகாரிகள் மரணம், 7 காயம். ஜாலகுவாந்தான் செகாமட் சாலையில் 37வது கிலோமீட்டரில் நேற்றிரவு மணி 8:15 அளவில் கடும் மழையின் போது 2 கார்கள் விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் மரணம் அடைந்ததோடு இதர 7 காயமடைந்தனர். SUV வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே உள்ள சாலையில் கவிழ்வதற்கு முன் ஃபொரடுவா மைவி காரை மோதியதாக பெக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது சைடி மாட்சின் தெரிவித்தார். அந்த SUV வாகனம் குவாந்தானில் இருந்து சிகாமட் சென்று கொண்டிருந்த போது விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் மைவி கார் முன்புறம் அமர்ந்திருந்த பெக்கான் அந்த பெண் தாமாய் சுகாதார கிளினிக்கில் உதவி மருத்துவ அதிகாரியாக பணிபுரிந்துள்ளதாக 30 வயதுடைய நூர் எசியாத்தி அலியா தெரிவித்தார். அக்காரை ஓட்டிய அவரது கணவர் மற்றும் 2 பிள்ளைகள் காயம் அடைந்தனர். அவரது 12 வயது சிறுமி குவாந்தான் தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் SUV வாகன ஓட்டுநரான 50 வயது ஆடவரும் அவரது மனைவி 12 வயது மற்றும் 17 வயதுடைய 2 மகன்களும் காயமடைந்தனர். 1987ஆம் ஆண்டில் சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் கீழ் விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது ருஷ்டி தெரிவித்தார். சௌஜானா உத்தமாவில் நீர்த்தேக்க அணை உடைந்து 200 வீடுகள் பாதிப்பு. சுங்கைபுலோ சௌஜானா உத்தமான் தாமான் ஸ்ரீ ஆலாம் அருகே உள்ள நீர்த்தேக்க அணை நேற்று மாலை உடைந்து குடியிருப்பு பகுதிக்குள் நீர் புகுந்து சுமார் 200 வீடுகள் பாதிக்கப்பட்டன. நீர்மட்டம் 1 அடி உயரத்திற்கு இருந்ததாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. நீர் தற்போது வற்றிவிட்டாலும் பாதுகாப்பை கருதி குடியிருப்பாளர்களுக்கு அங்கிருந்து மாற்றுவதற்கான தேவை குறித்து ஆராயப்படுவதாக பெஸ்தாரி தீயணைப்பு படை மீட்புத்துறை தலைவர் அஸ்ரல் அசடி அகமது தெரிவித்தார். சேதங்களை மதிப்பிட கால அவகாசம் பிடிக்கும் என்பதால் நிலவிவரங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்படும் என்றார் அவர். வைரலான நேற்றைய அச்சம்பவம் யாரும் காயமடையவில்லை, உயிர் பலியும் ஏற்படவில்லை என முன்னதாக உறுதிப்படுத்தியது. ஒல்லியாக்கும் ஆசையில் ஒசம்பிக் மருந்தை தேடி ஓடும் நீரிழிவு நோயாளி அல்லாதோரால் மருந்துக்கே பற்றாக்குறை. உடல் எடை குறைப்புக்கு தீர்வாக கூறப்படும் ஒசம்பிக் மீதான உலகளாவிய மோகம் மலேசியாவையும் விட்டு வைக்கவில்லை. மருந்தகங்களில் அந்த நீரிழிவு மருந்துக்கான தேவை கணிசமாக அதிகரித்து தற்போது கையிருப்புக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஒசாம்பிக் என்பது 2ஆம் வகை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களுக்கு அவர்களின் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவும் ஊசி மருந்தாகும். ஆனால் உடல் எடையை குறைப்பதில் அம்மருந்து ஆககரமாக செயல்படுவதால் நீரிழிவு நோயாளி அல்லாதோரும் அதனை அதிக அளவில் தேடி வருவதே பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என மலேசிய மருந்தகங்களின் சங்கங்களின் தலைவர் ஆம்ராங் புவாங் தெரிவித்தார். மருத்துவரின் மருந்து சீட்டு இருந்தால் மட்டுமே ஒசம்பக் கிடைக்கும் என்றாலும் நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களின் கைகளுக்கு அது எப்படியோ கிடைத்து விடுவதாக அம்ரஹி ஸ்டார் குறிப்பிட்டார். நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்கள் உடல் எடை குறைப்புக்காக அந்த ஒசம்பக் மருந்தை தவறாக பயன்படுத்துவது இதன் வழி நிரூபணமாகியுள்ளது. தாவாவில் மது போதையில் வங்கி கண்ணாடிகளை கதவை மோதிய இளைஞன் கைது. சபா தாவாவில் மது போதையில் வங்கி ஒன்றின் கண்ணாடி கதவில் காரை கொண்டு மோதிய ஆடவன் கைதாகியுள்ளார். ஜாலான் மக்காமாவில் நேற்று காலை 5:15 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது 25 வயது அவ்விளைஞன் தாவா பட்டணத்திலிருந்து தஞ்சோங் பத்துவில் உள்ள தனது வீட்டிற்கு காரில் தனியாக போய் கொண்டிருந்தான். கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் சில வாகனங்களை மோதி தள்ளிவிட்டு கடைசியாக அந்த வங்கி கண்ணாடிகளை கதவையும் மோதி உடைத்தது. எனினும் அச்சம்பவத்தில் எவரும் காயம் அடையவில்லை என தவா போலீஸ் தலைவர் ஜஸ்மின் ஹுசேன் தெரிவித்தார். கஜகஸ்தானில் வெடித்து சிதறிய விமானம், ரஷ்யாவிடம் இழப்பீடு கேட்கும் அசர்பைஜான். அசர்பைஜான் விமானம் கஜகஸ்தான் நாட்டில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ரஷ்யா தனது தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் என அசர்பைஜான் அதிபர் அதிரடியாக அறிவித்துள்ளார். அதற்கு காரணமானவர்களை தண்டிப்பதோடு அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு ரஷ்யா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இல்ஹாம் அலியோவ் வலியுறுத்தினார்.
விமானம் ரஷ்ய பிராந்தியத்தில் நுழைந்த போது ஏற்பட்ட வெளிப்புற குறுக்கீடே விபத்துக்கு காரணம் என்பதை ஆதாரங்கள் காட்டுகின்றன. தரையில் இருந்து சுடப்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையிறங்கும் போது விபத்துக்கு உள்ளானதாக அலியோவ் கூறினார். தம்மிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நேற்று மட்டும் படாமல் மன்னிப்பு கேட்டிருந்த நிலையில் அலியோவ் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அலியோவிடம் தொலைபேசியில் பேசிய போது ரஷ்ய வான்வெளியில் நிகழ்ந்த அத்துயரத்திற்காக புதின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ரஷ்யாவின் செச்சியானா பிராந்தியத்தின் தலைநகரான கிராஸ்னியில் விமானம் தரையிறங்க முயன்ற போது யுக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் முறியடித்துக் கொண்டிருந்தன. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் தனது 100வது வயதில் காலமானார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் தனது 100வது வயதில் காலமானார். 1977ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவின் 39வது அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டர் இஸ்ரேல் மற்றும் எகிப்துக்கிடையே கேம்ப் டேவிட் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டதற்காக நோபல் பரிசை பெற்றவர் ஆவார். ஜார்ஜியாவின் சிறு நகரமான பிளெயின்ஸில் 2023ஆம் ஆண்டு முதல் தனது வீட்டில் இருந்து வரும் கார்ட்டர் குடும்பத்தினர் சுற்றியிருந்த வேளையில் அமைதியாக அவரது உயிர் பிரிந்ததாக கார்ட்டர் மையம் உறுதிப்படுத்தியது. 100 வயது வரை வாழ்ந்து வந்த அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற ஒரே அதிபராக கார்ட்டர் இருந்து வருகிறார். எனினும் 2015ஆம் ஆண்டு அவர் புற்றுநோய்க்கு உள்ளானார். ஜிம்மி கார்ட்டருடன் கடைசி வரை 77 ஆண்டு காலம் அவரது வாழ்க்கை துணையாக இருந்து வந்த ரோஸ்லின் தனது 96வது வயதில் 2023ஆம் ஆண்டு இறந்தார். இந்த தம்பதியருக்கு 3 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். எகிப்து செங்கடலில் சுறா மீன் தாக்கி சுற்றுப்பயணி பலி. ஆப்பிரிக்க நாடான எகிப்தின் பிரபல மார்ஷா அலாம் உல்லாச தளத்தில் சுறா மீன் தாக்கி ஒரு சுற்றுப்பயணி மரணமடைந்த வேளை மற்றொருவர் காயமடைந்துள்ளார். எனினும் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதை எகிப்து சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவிக்கவில்லை. வட மார்ஷா அலாமில் ஜெட்டிகளுக்கு அருகில் உள்ள நிர்ணயிக்கப்பட்ட நீச்சல் மண்டலத்தில் வெளியே ஆழமான நீரில் தாக்குதல் நடந்துள்ளது. இதையடுத்து அங்கு நீந்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதோடு இன்று முதல் 2 நாட்களுக்கு ஜெட்டிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்சா அலாம் உல்லாச தளமானது பவளப்பாறைகள், கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கடற்கரைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு எகிப்திய கடற்கரை நகரமாகும். செங்கடலில் சுறா மீன்கள் மனிதர்களை தாக்குவது மிகவும் அரிது. ஆனால் எகிப்தில் கடந்த 18 மாதங்களில் நடந்துள்ள அத்தகைய 2வது சம்பவம் அதுவாகும். கடந்த ஆண்டை ஜூன் மாதம் மார்சா அலாமிற்கு வடக்கே செங்கடலில் உள்ள மற்றொரு கடலோர நகரத்தில் சுறா தாக்கி ஒரு ரஷ்ய நாட்டவர் கொல்லப்பட்டார். ஜெர்மனியில் பேரங்காடியில் மர்ம வாயு கசிவு, 41 பேர் சுவாச பிரச்சனையால் பாதிப்பு. கிழக்கு ஜெர்மனி நகரான வெல்டெயின் நகரில் பேரங்காடியில் திடீரென ஏற்பட்ட மர்ம வாயு கசிவால் குறைந்தது 41 பேர் சுவாச பிரச்சனைக்கு ஆளாகியுள்ளனர். கண்களில் எரிச்சல் ஏற்பட்டு பல வாடிக்கையாளர்களுக்கு மூச்சு திணறிய வேளை பலருக்கு தலை சுற்றியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது. அவர்களில் 15 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பாதுகாப்பு கருதி சற்று நேரத்தில் பேரங்காடி மூடப்பட்டது. மர்ம வாயு கசிவு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.